கருப்பசாமி மாடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் என் மகனுக்கு 2வது திருமணம் கருப்பசாமி நல்லபடியாக பண்ணி கொடுக்கணும். அதனால் முதல் வாழ்க்கை வந்து கொஞ்சம் சரியில்லாமல் போயிடுச்சு. அதனால் கருப்பசாமி 2வது வாழ்க்கையாவது நல்ல முறையாக தொலாவி பிடிச்சி கொடுக்கணும். கட்டாயம் கருப்பசாமி தொலாவி பிடிச்சி கொடுத்துட்றேன். அதனால் கருப்பசாமி நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, என்னோடய ஆலயத்தை ஒரு சுற்றிட்டு வைப்பா. அதுக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்த ரோடு உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்ததில் நேர காலங்கள் அப்படின்னு போய் பார்க்கும்போது இன்னும் ஒரு 63 நாள் பொறுமையாக இருக்கு. ஒரு 2 மாதம் 2 மாதத்துக்கு அப்புறம் இது சித்திரை வைகாசி கடைசி ஆணி முதலுக்கு நல்ல இடத்துல உனக்கு பொண்ணு நான் தொலாவி பிடிச்சி கொடுத்துறேன். சரியா? அது வரைக்கும் உடம்பு தொந்தரவு இல்லாமையும் நல்லபடியாக உனக்கு தொழிலும் அமைகிற மாதிரியும் நான் கருப்பசாமி அமைச்சு கொடுத்தா போதுமா? கிட்டவா பதத்தை இப்போ நானும் சொன்னேன், உடம்பு தொந்தரவு எதுவும் வராது, அதை நான் பார்த்துக்கிறேன். இந்த குடிப்பா. சரிப்பா. ரெண்டு நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. சரியா? எந்த இடைஞ்சலும் வராது. கர்ப்பசாமி நான் கூட இருந்து முழுசும் உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்துறேன். அதே மாதிரி 60 நாள் முடியட்டும். 60 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் பொண்ணு தானாக இருக்கிற இடத்த காட்டுறேன். மேற்கு திசை மட்டும் ஆகாது, மற்ற 3 திசையிலேருந்து எந்த பக்கம் வந்தாலும் சரி உனக்கு நான் நல்லபடியாக உனக்கு அமைச்சு கொடுத்தா போதும். இல்லை, நான் கருப்பை அமைச்சு கொடுக்குறவா. கிட்டவா. இதை கொண்டுட்டு போய் திருமணம் முடிய வரைக்கும் பாங்கா வச்சுக்கணும். கருப்பசாமி எனக்கு நீதான் எனக்கு ஒரு நல்ல வழி காட்டணும் அப்படின்னு யாரும் கைப்படாமல் வச்சுக்க. நீ கேட்டதோட நான் சரி பண்ணி கொடுத்துறேன். கிட்டவா. இதை கொண்டுட்டு போய் 2 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. நீ கேட்டதோட உனக்கு உடம்பு தொந்தரவும் சரி பண்ணி கொடுத்துறேன். கிட்டவா. கருப்பம் கூடவே வரம்பா. வர்ற வெள்ளிக்கிழமைக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ. சரியா? நாளைக்கு இல்லை, அடுத்த வெள்ளிக்கிழமை கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா வழக்காடி பார்த்ததில் காங்கயம் வச்சுப்பா. காங்கயம். அப்படியா? சரி. கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்தனா, சுற்றி பார்த்தல எப்படியாவது மருமகளை திருத்தி கொடுத்து தொந்தரவு இல்லாமல் சந்தோஷம் பிரியமா வாழ வச்சு அதே மாதிரி சின்ன மகனுக்கு ஒரு வாழ்க்கைக்கு ஒரு வாய்ப்பு அமையுமா? ஆடி முடியட்டும். அதுக்கு முன்னாடி எந்த முயற்சி எடுக்க வேணாம். அதுக்குள்ளே முழுசும் இவ்வளோ சரி பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் நீ நினச்சது போல் ஆடிக்கு மேலே சின்ன மகனுக்கும் உனக்கு நான் கருப்பை ஏற்பாடு பண்ணி தரேன். அப்படி பண்ணால் போதும்ல? கிட்டவா. இதை கொண்டுட்டு போய் கருப்பசாமி எனக்கு தாயின் தகப்பனா நீதியாக கூட இருக்கணும். என் மருமகளை எந்த இடைஞ்சல் இல்லாமல் சந்தோஷம் முடியுமா மகனோட சேர்ந்து வாழணும். நம்ம குடும்பத்துக்கும் பிரச்சனை பண்ணக்கூடாது. அதே போல் கணவரும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்ல முறையாக இருக்கணும். இப்போ ஓரளவுக்கு மாற்றி வச்சுருக்கேன். முழுசு உனக்கு நான் கருப்பை மாற்றி கொடுத்துறேன். அப்படி இருந்தால் போதும்ல? கூடவே வரம்போம். அப்படியா? இந்த நான் ஒரு கனி கொடுத்து விட்றேன். பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குழி. எந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பை நான் காப்பாற்றி கொடுத்துறேன். சரியா? கூடவே வரம்போம். அப்படியா? அது மட்டும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போப்பா. நான் சொல்கிறேன் போ. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா வழக்காடி பத்தில் திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர். ஆமாப்பா, கம்பெனி கான்ட்ராக்ட் போட்டிருக்கோம். அதனால் கருப்பசாமி நல்ல ஆள் வந்து எனக்கு அமையணும். நல்ல ஆள் வந்து அமையணும். அதே போல் அடுத்தவன் முன்னாடி நம்ம தலை குமிஞ்சு நிற்கக்கூடாது. ஆளுகளும் நல்லபடியாக அமைச்சு கொடுத்துறேன். அதே போல் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக வாழ்க்கையிலையும் உனக்கு நான் ஜெயிக்க வச்சு கொடுத்துறேன். அப்படி இருந்தால் போதும்ல? போய் காலை வந்துட்டோம். சரிப்பா. அதனால் கருப்பசாமி நம்ம நினச்சது போல் நல்லபடியாக ஆளுகள் அமைச்சு கொடுத்துறேன். ஆர்டரும் உனக்கு வர்ற மாதிரி அமைச்சு கொடுத்துறேன். எல்லோரும் போல் நிம்மதியாக வாழ்கிற மாதிரி கருப்பை உனக்கு உருவாக்கியும் கொடுத்துறேன். அப்படி இருந்தால் போதும்ல? கிட்டவா. ஆளுகளுக்கெல்லாம் பஞ்சம் வராது. நாளையிலேருந்து உனக்கு ஆளுக நீ கேட்குற போது ஆளுக வந்துடும். அவங்க முன்னாடி தமிழன் வந்து நிற்கணும். நம்ம கேட்டதோட லட்சியத்தில் ஜெயிச்சு கொடுக்கணும். அவ்வளோதானே? நான் கருப்பேன். கூடவே வரேன் பாப்பா. கூடவே வரம்போம். ஒன்று பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடும் எல்லோரும். இதை கொண்டு போய் பாங்கா வச்சுக்க. கூடவே வரம்போம். உத்தரவிட்டு துருவா வழக்கடி பத்தில் தாராபுரம் வச்சுப்பா. தாராபுரம். அம்மாவுக்கு வந்து உடல்நலம் சரியில்லை அப்படின்னு என்னை வந்து கேட்டேன். இப்போ எப்படி இருக்குப்பா? பரவாயில்ல. அதே மாதிரி உனக்கு முழுசும் சரி பண்ணி கொடுத்தா போதுமா? போய் காலில் வந்துட்டு ஓடும். அதே போல் கருப்பசாமி நம்மளோட எதிர்பார்ப்பு போலையே உனக்கு வந்து உன்னோட தாயும் சரி பண்ணி கொடுத்து அதே மாதிரி நம்ம செய்கிற நம்ம தொழில் வந்து மெக்கானிக்கல் வேலை பண்ணுறோம். அதுலேயும் உனக்கு நல்லபடியாக ஆள் அமைச்சு கொடுத்து நல்லபடியாக வருமானம் வர மாதிரி கருப்பை உருவாக்கி கொடுத்தா போதுமா?
நான் கர்ப்பசாமி உருவாக்கி கொடுத்துட்றேன். இன்னும் ஒரு வாரம் போகிறதுக்கு ஆளுகளுக்கு பஞ்சம் உனக்கு தீந்துடும். சரியா? நீ கேட்டது போல் தாய்க்கும் சரி பண்ணி தந்துடுறேன். இதை கொண்டுட்டு போய் தொழில் செய்கிற இடத்துல வச்சுக்க. உன்னோட தாய்க்கு வந்து 3 நாளைக்கு பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க வச்சிரு. நீ கேட்டது போலயே நான் கருப்பை உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். சரியா? அடுத்த வாரத்தில் என்ன வந்து பார்த்துட்டு போ. கூடயே வரம்போ. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா வழக்கடி பார்த்ததில் சிங்கம் முன்னாடி வச்சுப்பா. கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா? சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி காணாமல்லாம் போகலை. ஒரு சில எல்லாமே ஒரு மறைக்கப்பட்டது தான். அதனால் உனக்கு கண்ணுக்கு வர மாதிரி உனக்கு அந்த பொருளோட அடையாளம் தெரியுமா? தெரியும், பார்த்தா தெரியும். அதனால் கருப்பசாமி எண்ணி ஒரு 3 மாதத்துக்குள்ளே கண்ணுக்கு காட்டுற மாதிரி அவங்க கையில் எடுத்து பார்க்குற மாதிரியும் உனக்கு நான் கண்ணுக்கு காட்டுனா போதுமா? போதும்ல? எடுத்தெல்லாம் காணாமல்லாம் போகலையே, திருட்டெல்லாம் போகலை. நான் இப்போ அதைத்தான் சொன்னேன், 3 மாதத்தில் உனக்கு கண்ணுக்கு காட்டுறேன்னு சொல்லியிருக்கேன். திருட்டு போயிருந்தால் அது வர்ற வழியில் போயிருந்தால் கண்டுபிடிச்சி கொடுக்க முடியாது. சரியா? உனக்கு ஆறுதலுக்கு வேணால் சொல்ல, நான் தண்டனை கொடுத்துறேன்னு. பஸ்ஸில் காணாமல் போனோன்னு யாருன்னு பார்க்க முடியும்? யாருக்கு தண்டனை கொடுத்தோன்னு யாருக்கு பார்ப்பேன்? ஆனால் காணாமையே போகலையே, போகலை. அதனால் எல்லாமே ஒரு ட்ராமா தான். அதனால் கருப்பசாமி அவகிட்ட இருந்து காலம் தள்ளுறது பெரும் விஷயமே, ரொம்ப கஷ்டம். அதான் பெரிய விஷயம். அதனால் வாயில் வர்றது அப்படியே வந்துடும், எல்லாமே வருமா வராதா? அதனால் கருப்பசாமி தேவையில்லாத மரியாதையும் கிடைக்காது, சோறும் கிடைக்காது, நிம்மதியும் இருக்காது. அதனால் நான் கருப்பசாமி அவளை வந்து புத்தியை திருத்தி கொடுத்து அந்த பொருளும் கண்ணுக்கு காட்டுற மாதிரி உனக்கு ஒரு 3 மாதத்துக்குள்ளே உனக்கு கண்ணுக்கு காட்டுற மாதிரி உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். அதுதான் நான் பார்த்துக்கிறேன்ட்டேனே, நீ கவலையே பட வேண்டாம். பேப்பரில் என்ன வச்சுருக்கேன்? சரி, போய் காலையில் வந்துட்டு ஓடு. 3 மாதத்தில் அந்த பொருள் உனக்கு அடையாளம் தெரியும்னா கண்ணுக்கு காட்டுறேன். சரியா? அதனால் குடும்பத்தில் சண்டை இல்லாமல் நிம்மதியாக, பொருளாதார கஷ்டம் இல்லாமல் நிம்மதியாக வாழ வச்சு இருக்கிற காலங்களாவது சந்தோஷம் பிரியமாக உனக்கு கருப்பை வாழ வச்சு கொடுத்தா போதுமா? கிட்டவா. இதை கொண்டு போய் யாரும் கைப்படாமல் பாங்காக வச்சுக்கணும். தாயின் தகப்பனா கருப்பசாமி கூட வந்து நீதே எனக்கு காப்பாற்றி கொடுக்கணும்ப்பா, எனக்கு 3 மாதத்தில் கண்ணுக்கு நீ காட்டணும் அப்படின்னு யாரும் கைப்படாமல் வச்சுக்கணும். சரியா? நீ கிட்டவா. இதை எல்லோரும் ஜூஸ் போட்டு குடிச்சிடணும். சரியா? எனக்கு வந்து வர்ற வியாழக்கிழமை, அடுத்த வர வியாழக்கிழமை இதே நாள் 8வது நாள் என்னை வந்து பாரு. அடுத்த 3வது மாதம் போது இந்த பொருள் உங்கள் கண்ணுக்கு காட்டிடுறேன். சரியா? நான் கூட வரும்போது இப்போ மகன் எங்கே இருக்கேன்? அதனால் நான் கருப்பசாமி அதை நான் பார்த்துக்கிறோட, நீ அதை பற்றி கவலைப்பட வேணாம். உங்கள் குடும்பத்தில் அத்தனை பேர்த்தையும் நான் கருப்பை காப்பாற்றி கொடுத்துறேன். எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். அடுத்த வியாழக்கிழமை வரும்போது எனக்கு ஒரு மாலை பாட்டில் சுருட்டு வாங்கிட்டு வந்துடும். 3 மாதத்தில் கண்ணுக்கு காட்டிடும்போ, கூட வரும்போ. நான் கருப்பன் கூடவே வரும்போ நீ கேட்டது போல் உனக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாயை கட்டி உனக்கு கஷ்டம் இல்லாமல் நான் சந்தோஷமாக உன்னை வாழ வச்சு கொடுத்துறேன். அதுக்கு உங்கள் கண்ணு முன்னாடி உனக்கு நான் காட்டிட்டு அதுக்கப்புறம் பண்ணி கொடுத்துறேன். சரியா? நான் தான் சொல்லிட்டேனே, நாங்கள் இருக்கிறதே பெரும் விஷயம் அப்படின்னு நான் மாற்றி அமைச்சு கொடுத்துறேன். அடுத்த வாரம் வந்து பார்த்துவோம். கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா வழக்கடி பத்தில் திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் முந்திரி வியாபாரமாப்பா. சரிப்பா. அதனால் கருப்பசாமி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பிரச்சனை முழுசாக ஒவ்வொன்றும் வந்துக்கிட்டே இருக்கு இல்லையா? அதனால் கண்டிப்பாக கருப்பசாமி சித்திரை 30 முடியறதுக்குள்ளே எல்லா பிரச்சனையும் வந்துட்டு ஓஞ்சிரும். சித்திரை 30 முடியறதுக்குள்ளே எல்லா பிரச்சனையும் வரும், எல்லா பிரச்சனையும் அப்படியே படிப்படியாக ஓஞ்சிரும். அதுக்கப்புறம் கருப்பசாமி நல்லபடியாக வியாபாரத்தை கொடுத்து கடனை கட்டி அடுத்த 11 மாதத்தில் எல்லாத்தையும் வாயை கட்டி எல்லாத்தையும் திருப்பி கொடுக்குற அளவுக்கு உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். அதனால் கருப்பசாமி இதுக்கு ஒரு வழி பண்ணுறது என்ன? டாக்குமெண்ட்டுக்கு என்ன பண்ணேன்? அதுதான் சொன்னேன். அப்படித்தான் எடுத்துகிட்ருக்கோம். நீ கேட்டது மாதிரி கொண்டுட்டு போய் அங்கே சிக்க வைக்கலாம் முடியாது. அதுக்குள்ளே ஒரு வழி காட்டிடுறேன். அதனால் வியாபாரம் பண்ணுற இடத்துலையும் நான் அன்னைக்கு சொன்னது தான், எல்லா இடத்துலையும் நீ நிதானம் முக்கியம். 2 பேரும் போகிறதுல எல்லா 6 கிட்ட போனாலும் நிதானம் முக்கியம். இப்படி தான் சொல்லுவேன். இங்கே சரியும்பேன், அங்கே போய் சூழ்நிலையின் காரணமாக ஆகிப்போச்சு சாமி அப்படின்றவேன். அதனால் இன்னி வந்து என்ன பண்ணணும் சொல்லு? சூதானமாக போகணுங்கிற பொறுமையெல்லாம் இருக்க சொல்ல. யாருக்கிட்ட என்ன பேசுகிறோம், எப்படி வியாபாரம் பண்ணுறோம். அதனால் முடிஞ்சு போனது எல்லாம் ஆசை வார்த்தை கூறி எல்லாம் முடிஞ்சு போச்சு இல்லை? அதனால் இப்போ என்ன மாற்றினேன்? நான் தான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன்?
வித்துட்டேன்னு சொல்றாங்க சாமி. வித்துட்டேன்னு சொல்றாங்க சாமி. இருக்கு. நான் தான் சொன்னேன் கொஞ்சம் சூதானமாக இருக்கணும் அப்படின்னு. அந்த பேப்பர் கொடுக்கக்கூடாதுன்னு, அதுவும் சூழ்நிலையின் காரணமாக கொடுத்துட்டேன் அப்படிங்கிற. அது சூழ்நிலையில் தான் கொடுத்து. இப்போ பத்திரமே கருப்பசாமி நான் தான் சிக்க வைக்கிறதுக்கு இல்லாமல் நிற்பாட்டி வச்சுக்கிறேன். இப்போ அந்த பத்திரத்தையும் கொடுத்தின்னு வச்சுக்க, அடுத்த ஒரு 30 நாள் அந்த வீட்டை விட்டும் வெளியில் வரணும். இந்த மாதிரி சூழ்நிலையில் வரணும். இப்போ எலெக்ஷன் முடியறதுக்கு இன்னும் ஒரு மாதம் இருக்குதுல்ல, அதுக்குள்ளே உனக்கு மாற்று ஏற்பாடு பண்ணித்தரேன். அதனால் கருப்பசாமி இன்னும் 8 மாத காலத்துக்கு மன உளைச்சல் வரணும். அதே மாதிரி எல்லா பிரச்சனையும் தேடி வரும். அதுக்கு காரணமெல்லாம் என் மகன் ஒரே ஒரு ஆள் தான். அதனால் எல்லாத்துலேயும் கொண்டுட்டு போய் தெரியாமல் எல்லா வேலையும் பார்த்துட்டு வந்துட்டான். பிரச்சனை இப்போ உசுறு ஒன்று மட்டும்தான் ஓடுமே தவிர மற்ற எல்லா பக்கமும் மாட்டி கிடக்குது. அதனால் கருப்பசாமி அதுக்கு ஒரு வழி பண்ணி கொடுத்துறேன். சரியா? அதனால் இது சின்ன பிரச்சனை இல்லைன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? இது சின்ன பிரச்சனை எல்லாமே இல்லை, பெரிய பிரச்சனை. அதுதான் சொன்னேன். ஒரு பக்கம் வாங்கி 3 பக்கம் வச்சுருக்கான். அந்த 3 பேர்த்துக்கும் பதில் சொல்லணும், கொடுத்த பொருள்காரனுக்கும் பதில் சொல்லணும். அப்படி தானே? அதுதான் நான் சொன்னேன். அதனால் முடிஞ்சு போனதை நீ பேசி மன உளைச்சல் ஆக வேணாம். நாளைக்கு நடக்கிறது என்ன, இருக்கிற பிரச்சனையில் கொஞ்சம் கொஞ்சம் அதுலேருந்து தப்பிச்சு வெளியில் வந்துடலாம் அப்படின்னு இருக்கேன். அதனால் நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன், வர இன்னும் ஒரு 8 மாத காலத்துக்கு எல்லா விஷயத்துலேயும் சூதானமாக இருக்கணும்டாமானே அப்படின்னு. அதில் நம்ம சூதானமாக இருக்கிறோமா, அவனை நம்பி மறுபடியும் போடுறோம், மறுபடியும் எடுத்துகிட்டு போயிடுறேன். அதனால தான் நீ கவனமாக இருப்பா அப்படின்னு கூட முதவே சொன்னேன். ஏன்னா கண்டிப்பாக பிரச்சனை வரும்னு உனக்கு முதவே சொல்லியிருக்கேன். வராதுன்னு சொல்லிடுவேன். சரியா? எல்லா பக்கம் இருந்து வரும். எல்லா பக்கம் கொண்டுட்டு போய் குடும்பத்தை தலை சிக்க வச்சது யார்? ஒரு 2 நிமிஷம் யோசிச்சு போயிருந்தாருனால இந்த பிரச்சனை வந்திருக்காது. இப்போ இந்த கோயம்புத்தூரில் நகை அது திருப்பி கொடுப்பாங்களாங்க சாமி? இல்லை விற்கவெல்லாம் இல்லைடாமானே, வச்சிருக்கிறேங்க. அதெல்லாம் இருக்குது. சரி சரி. அப்போ அது வாங்குறதுக்கு என்ன சாமி? வாங்கி அவங்களுக்கு கொடுத்துட்றதுக்கு என்ன? கொடுத்துறது எல்லாமே பண்ணலாம். இப்போ பணம் அவன் இப்போ விற்றுட்டு அவனுக்கு சிக்கல் வரும்னு அவனுக்கும் தெரியும். சரியா? இப்போ திடீர்னு பணம் கொண்டு போய் கொடுத்துட்ட, அந்த பொருளுக்கு என்ன பண்ணுவேன்? இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி நீ பணத்தை கொண்டுட்டு போகணுங்கிறது அவன் அத்தனையும் வேலை செய்கிறான். நீ அதெல்லாம் கவலையே பட வேணாம். விற்கல. சரி சரி சரியா? பொருளும் கைக்கு வரும். சரி. ஆனால் சித்திரை 30 வரைக்கும் நம்ம சூதானமாக இருக்கணும். சரி சரி. சரியா? ஆக மொத்தம் அதுலேருந்து தப்பிச்சு கொண்டு வந்துடலாம். சரியா? நாளைக்கு ஸ்டேஷனில் வந்து எழுதி கொடுங்க. இந்த நாளைக்கு வந்து நீங்கள் அந்த பொருள் கொடுக்குறதுக்கு என்ன சொல்கிறீங்க, எப்போ தர்றீங்க அப்படின்னு சொல்லி ஞாயிற்றுக்கிழமை தானே? சார் நாளைக்கு போகணுங்க, இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை. சரி, அது ஒரு சிலதுக்கு நீ இருந்து வெயிட் பண்ணி பார்த்துட்டு போ. அதுக்கு உண்டானதை நான் சொல்கிறேன். ஒரு சிலது பப்ளிக்கில் பேச வேணாம். சரியா? நீ கேட்டது போல் நான் கருப்பசாமி பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துடலாண்டாமானே. 2வது வந்து இது வந்து நம்ம விற்று வியாபாரம் பண்ணி லாபத்தை சம்பாரிச்சு தான் கொடுக்க முடியும். அதுக்குண்டான சோர்ஸ் எதுவுமே என் கண்ணுக்கு தெரியலையே. வேறு எதாவது வச்சிருக்கியா சொத்து? அதைத்தான் சொன்னேன். அதனால் இவ்வளவு பெரிய அமௌண்ட்டும் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான திறமையை நான் கொடுக்குறேன். நல்ல பார்ட்டியும் ஜாயின் பண்ணுறேன். வியாபாரம் பண்ணி அதுலேருந்து தப்பிச்சு வந்துடலாம். ஆனால் 8 மாதத்துக்கு சிரமப்பட்டே தீரணும். சரியா? நான் கம்மி பண்ணுறேன். இருந்தாலும் எல்லா விஷயத்துக்கும் நீ தயாராக இருக்கணும் இல்லையா? நான் கருப்பேன் காப்பாற்றுறேன்னா இல்லை நாளைக்கு பிரச்சனை தீந்துரும் அப்படின்னு நம்பிக்கை இருக்கக்கூடாதுல்ல. 8 மாதத்துக்கு வந்து பிரச்சனை வரும். ஆனால் பெருசாக வர்றதுக்கு இல்லாமல் கருப்பேன் காப்பாற்றிடும். சரியா? கார் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு எதுவுமே என் கண்ணுக்கு தென்படலைப்பா. அதனால் அதுக்குண்டான முயற்சி எடுத்தினாலும் அதுவும் நட்டத்தில் தான் முடியும். அதனால் இப்போ அதுவும் அதே இடத்துல நிற்கட்டும், அங்கேயே இருக்கட்டும். நீ அது கட்டுறது கட்டித்தே ஆகணும். அதுக்கு ஏதோ ஏற்பாடு பண்ணலாம். அது கட்டாமலே இருக்க வாய்ப்பே கிடையாது. இருக்கிற இடம் வேணால் வேறையாக இருக்கலாம், வண்டி யாரோடது? நீ இப்போ கட்டலின்னா பிரச்சனை அப்பவும் உனக்கு தான் வரும், அங்கேருந்து பிரச்சனை தான் வரும். அதனால் உனக்கு வருமானத்தை கொடுக்குறேன். இருக்கிறதுல எப்படியோ 1 மாதம் விட்டு 1 மாதம் கூட கட்டு, அது அப்புறம் பார்ப்போம். அதை பெண்டிங்கில் போடு. சரியா? அதை எப்படி என்ன பண்ணுவாங்கிற? அதை மாற்றுறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாதுப்பா. சரியா? அதெல்லாம் வேறு மாதிரி போயிடும். நான் தான் சொல்லுவேன், நீ என்ன வேணாலும் பண்ணிக்க. உனக்கு நான் அன்னைக்கு சொன்னது தான். நான் வந்து உனக்கு இல்லைன்னு சொல்லலை, கொடுத்துட்றோம், அவ்வளோதான். உனக்கு எண்ணி 8 மாதத்துக்குள்ளே ஒரு வழிகாட்டி அதுலேருந்து ரிலீஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் கருப்பசாமி வெளியில் வந்துட்டோம் அப்படிங்கிற வரும். மன உளைச்சலும் உசிரை தவிர எல்லா பயமும் வந்தே தீரும். அதுக்கும் பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கிறோம்ப்பா. சரியா? நீ அதெல்லாம் கவலைப்படாத, கிட்டவா. இதை வந்து எல்லோரும் உள்ளுக்கு ஜூஸ் போட்டு குடிச்சிடும். இதை நாளாக அறுத்து போட்டுரும். இதை பாங்காக வச்சுக்க. நான் சொன்ன விஷயந்தான். உள்ளில் போயிட்டேன், போனதை விட்டுரு. அடுத்து வெளியில் வர்றதுக்கு என்ன வழி? அதுக்கு நான் வழி ஏதோ ஒரு வழி கண்ணுக்கு காட்டுவேன். அவன் எவ்வளவு பிரச்சனை எத்தனை கேஸ் கொடுத்தாலும் சரி, உனக்கு அதில் ஒரு வழி காட்டுவேன். அதில் நீ வெளியில் வந்துடலாம், தாராளமாக போகலாம்.
சரியா? அதுக்குன்னா நான் வழி மாற்று ஏற்பாடு பண்ணி கொடுத்து நிம்மதியாக உனக்கு வாழ வச்சு மீண்டும் அதே பேர் வர வச்சு கருப்பு அமைச்சு கொடுத்துறேன். ஆனால் அந்த டைம் வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். சரியா? அதுக்கு தான் நீ பப்ளிக்கில் ஒரு சிலது வேணாம், வெயிட் பண்ணி பாரு, நான் சொல்கிறேன் போ. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை ஆக மொத்தம் தப்பிக்க வச்சிடலாம், நீ அதெல்லாம் கவலையப்படாத. நம்ம அரெஸ்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அது என்ன பண்ணுனாலும் சரி, போலீஸ் அந்த மாதிரி அதை நான் பார்த்துக்கிறேன்ட்டுல, நீ கவலையப்படாத, வெயிட் பண்ணி பார்த்துட்டு போ. கருப்பசாமி மாடி காஞ்சிபுரம் வெற்றிப்பா, காஞ்சிபுரம். நீ பார்த்து எந்த முடிவெடுத்தாலும் சரிப்பா. அதனால் கருப்பசாமி உடம்பும் வேற ஒத்துழைக்க மாட்டேது, அப்படி தானே? அதனால் கருப்பசாமி உடம்பு ஒத்துழைக்கிற மாதிரி கருப்பை உனக்கு உருவாக்கி கொடுத்து குடும்பத்தில் ஒன்று போனால் ஒன்று ஏதோ ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. அந்த பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு பண்ணி எல்லாரும் போல நிம்மதியாக உனக்கு வாழ வச்சு உனக்கு நல்லபடியாக வாகனத்தை கருப்பை ஓட்டி கொடுத்தா போதுமா? போய் காலைல வந்துடுவாப்பா. அப்படியா? சரிப்பா. 54 கனியில் ஒரு மாலை, ரோஜா பூவில் ஒரு மாலை, பாட்டிலும் சுருட்டு வாங்கிட்டு வரணும். எப்போ வாங்கிட்டு வருவேன்? ஞாயிற்றுக்கிழமை வாங்கிட்டு வந்துடுறியா? ஞாயிற்றுக்கிழமை வாங்கிட்டு வா. திங்கக்கிழமையிலேருந்து கருப்பசாமி படிப்படியாக உடல்நிலையில் இருக்கிறத சரி பண்ணி கொடுத்து குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக உனக்கு வாழ வச்சா போதுமா? நான் கருப்பை அமைச்சு கொடுத்துறேன். கேஸ் 2வது பிரச்சனை மொதல் உடம்பு, 2வது நீ கனிமாலை எனக்கு கொண்டுட்டு வா. அந்த கேஸ் பிரச்சனையும் உனக்கு தீர்த்து நல்லபடியாக கருப்பை காப்பாற்றி கொடுத்துறேன். சரியா? கிட்டவா. இதை நீ ஒன்று பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. மற்றத்தில் குடும்பத்தில் இருக்கிறவங்க மற்றவங்களுக்கு இதை கொடுத்துரு, பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க சொல்லு. எந்த சிக்கல் இல்லாமல் கருப்பை நான் காப்பாற்றி கொடுத்துறேன். வந்துடு. ஞாயிற்றுக்கிழமை வந்து நான் சொன்னதை கொண்டாட்டு கொடுத்துட்டு போ. வர திங்கக்கிழமையிலேருந்து உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் கருப்பை காப்பாற்றி கொடுத்துறேன். ஓடே வரம்போ. சரிப்பா.